Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் செட்டிநாடு ஸ்டைல்ல செஞ்சிருக்கேங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 5 டம்ளர் எடுத்துர்க்கேன். 5 டம்ளர்னா 1 கிலோ. அப்புறம் 3 பெரிய வெங்காயம். இது வந்து மல்லி, புதினா, தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் பேஸ்டா. இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அதை வந்து அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது தேங்காய் பால். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலையும் நெய்யும் நான் கலந்து ஊற்றிருக்கேன். அதை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கேன். அது நல்லா வதங்கியதும் பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இது நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மல்லி, புதினா, தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை வந்து நம்ம வதக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து நான் ஒரு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 3 டம்ளர் பால். திக்காக எடுத்திங்கன்னா 1 டம்ளரில் கூட நீங்கள் எடுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்ததுனால 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நான் 5 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றுறேன் சீரக சம்பாவுக்கு. நீங்கள் வந்து பாசுமதியில் செய்யுங்க, இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எலுமிச்சம் பழம் புழிஞ்சிக்கலாம், ஒரு அரை எலுமிச்சம்பழம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா சரியான பதத்துக்கு வரும்போது நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். இது பாருங்கள், ஃப்ரை பண்ண முட்டை. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு முட்டையை வந்து வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி நல்லா வறுத்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மல்லி, புதினா நல்லா தூவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண முட்டையை இது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.